இன்றைக்கி என்னுடைய செய்தியின் தலைப்பு காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா? சாத்தானுடைய திட்டம் நோக்கம் என்னென்னா, எப்படியாவது ஆண்டவரை உங்ககிட்ட என்ன செய்யணும், கெட்டவர்னு காமிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவான்னா, அவனே பிரச்சனை கொண்டு வருவான், பாடுகளை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான், வியாதியை கொண்டு வருவான், தடையை கொண்டு வருவான், பல சவாலில் கொண்டு வருவான். எல்லாத்தையும் கொண்டு வந்து முடிச்சுட்டு அவனே சொல்லுவான், பாரு உன்னை ஆண்டவரை தேடின, ஜெபம் பண்ண, சர்ச்சுக்கு போனால் உனக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு, ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான்னா, கர்த்தரை கெட்டவர் மாதிரி காமிக்க முயற்சி பண்ணுவான். ஆண்டோடைய பிள்ளைங்க நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் யாரா? நல்லவர். அவர் எனக்கு என்ன மட்டும் தான் செய்வார்? நன்மை மாத்திரம்தான் செய்வார். அல்லேலூயா சொல்லுமா? என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், தடைகளுக்கும், போராட்டங்களுக்கும் காரணம் யார்? பிசாசு. அவன் ஒருத்தன் தான் எனக்கு எதிரியே தவிர, ஆண்டவர் ஒரு நாளும் எனக்கு சோதனைகளோ, வேதனைகளையோ, கஷ்டங்களையோ, வியாதியோ, தடையோ, பிரச்சனையோ அவர் கொடுக்கறதே கிடையாது. அவர் அதிலிருந்து என்னை விடுதலையாக்குற தேவன். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டோடைய பிள்ளைங்க ஆண்டவரை எப்படி பார்க்கணுமா? நல்லவராக பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி பார்க்கணும்? கர்த்தரை எப்படி பார்க்கணுமா? நல்லவராக பார்க்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவரை யாரெல்லாம் நல்லவராக பார்க்குறீங்களோ நீங்களாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கொடுத்து வச்சவங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரை குறை சொல்லிடக்கூடாது, முறுமுறுத்துடக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கஷ்டம், பிரச்சனை, தடை, போராட்டம், மரணம், இழப்பு, பல சவாலில் கொண்டு வந்து எப்படியாவது ஆண்டவரை என்ன செய்யணும், கெட்டவராக காமிக்கணும்னு அவன் முயற்சி பண்ணுவான். பிசாசின் வலையில் விழுந்துடாதீங்க. ஆண்டோடைய பிள்ளைய கர்த்தரை நல்லா பிடிச்சிக்கோங்க. எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தரை நல்லவர்னு சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். அவர் நன்மை மாத்திரம் செய்வார். அவரை தேடுவர்களுக்கு அவர் நன்மை செய்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுமா? கர்த்தர் யாரா? நல்லவர். இக்கட்டு நாளில் உங்களுக்கு எப்படி இருப்பாராம்? ஒரு ஆரணன கோட்டையை போல இருப்பாராம். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்களே நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஆராதிக்கிற ஏசப்பா எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுமா? அவர் யாரு? நல்லவர். அவர் எனக்கு நன்மை மாத்திரம்தான் செய்வார். அவர் எனக்கு உதவி மாத்திரம்தான் செய்வார். அவர் எனக்கு அற்புதம் மாத்திரம்தான் செய்வார். அவர் எனக்கு அதிசயத்தை மாத்திரம்தான் செய்வார். அவர் எனக்கு ஜெயத்தை மாத்திரம்தான் கொடுப்பாரு. அவர் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் நன்மை 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 நன்மைன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் எனக்கு கொடுப்பாரே தவிர, ஆண்டவர் ஒரு நாளும் எனக்கு தீமை செய்யவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுமா? வசனம் சொல்லுவது, அவர் உன்னை குறித்து வைத்திருக்க நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன பிளான் வச்சிருக்காரு? நன்மையான பிளான். பிசாசு என்ன பிளான் வச்சிருக்கான்? தீமையான பிளான். பைபிளில் போட்டிருக்கு, தீமையை அந்த பிசாசு உங்களுக்கு தீமை செஞ்சாலும், மனுஷர்கள் உங்களுக்கு தீமை செஞ்சாலும், அந்த தீமையை கூட தேவன் உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுமா? தேவன் தீமைகள் என்ன செய்வாரா? நன்மையாய் முடிய பண்ணுவார். அவர் சொல்றாருப்பா, நீ நல்லவர்ங்கிறத நீ ருசிக்கணும்ப்பா. ஆமென் சொல்லுமா? கர்த்தர் நல்லவர்ங்கிறத என்ன செய்யணுமா? ருசிக்கணும். எங்கள் வாழ்க்கையில் நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அந்த கல்யாணத்துக்கு போனோடனே ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, உமா கேட்ரிங். உடனே என் சின்னவன் வந்தான், அப்பா உமா கேட்ரிங்ப்பா, சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்கும்? வேற லெவலாக இருக்கும். உடனே சின்ன சேர்றா மகனே, 2 ரவுண்டு 3 ரவுண்டு என்ன செய்ய, பிரியாணியை நல்லா சாப்பிடுக்கப்பா. வந்தவனே சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்? ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணியிருப்பான். அந்த ஃபங்க்ஷனில் உமா கேட்டிங்னு போர்டை பார்த்துருப்பான், அதில் சாப்பிட்ருப்பான். எத்தனை கல்யாண வீட்டுக்கு போய் என்ன ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது? டேஸ்ட்டு நல்லா இருக்குது, பீஸும் நிறையா இருக்குது, அதனால் சாப்பிட்டு போகலாம். அந்த பேரை பார்த்தோன்னே அவனுக்கு தெரியும், ஐயோ உமா கேட்டிங்க சூப்பராக இருக்குமா, இன்றைக்கி அடிச்சிருவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னையும் நீ டேஸ்ட் பண்ணணுன்றாரு. அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் எப்படி டேஸ்ட் பண்ணுறது? உன் கஷ்ட நேரத்தில், உன் பிரச்சனை நேரத்தில், உன் வியாதி நேரத்தில், உன் தடையின் நேரத்தில், உன் சவாலான நேரத்தில், உன் தேவை நேரத்தில், உன்னுடைய என்ன சொல்கிறது ஆபத்தான சூழ்நிலையில், உன் வாழ்க்கையில் சந்திக்கிற சவாலான சூழ்நிலையில் ஆண்டவர் நோக்கி இயேசுவேன்னு கூப்பிடும்போது அவர் உனக்காக இறங்கி வருவார். அந்த ஆபத்திலிருந்து விடுதலையாக்குவார், வியாதியிலிருந்து விடுதலையாக்குவார், கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்குவார், பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவார், தேவைகளை சந்திப்பார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். அந்த அதிசயத்தில் நீ பார்க்கும் பொழுது நீ சொல்லணும், கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசிச்சு பார்த்துருக்கேன். அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு நிச்சயம் அற்புதம் செய்வார்.
அல்லேலூயா சொல்லுமா. நாமளும் ஆண்டவரை ருசிக்கணும். எப்படி ருசிக்கணுமா? நல்லவரேன்னு ருசிக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருந்த பிரதர் ஆக்சிடென்ட் ஆகி காலில் அடிபட்டு இருந்துச்சு. அவரை போய் பார்த்து ஜெபம் பண்ணலான்ட்டு போனேன். அவர் போய் பார்த்து ஜெபிக்கலான்ட்டு போனேன். அவர் போனோன்னே சொன்னார், பாஸ்டர் கர்த்தர் நல்ல ஒரு பாஸ்டர்னார். என்னடா ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, காலில் அடிபட்டு என்ன செய்கிறாரு, படுத்து கிடக்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கர்த்தர் நல்லவர்னார். நான் அமைதியாக இருந்துச்சு. என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். தலையில் அடிபட்டுறாமல், வேற எங்கேயும் அடிபட்டுறாமல், உசுறு போகாமல் லேசாக காப்பாற்றிட்டாரு. சாத்தான் ஒரு பெரிய தடையை என்ன செய்ய பார்த்தான், கொண்டு வர பார்த்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, என்னை அதிலிருந்து காப்பாற்றிட்டாரு. அதனால கர்த்தர் நல்லவர் அப்படின்றான். இல்லையா சொல்லுவோமா. இன்றைக்கி எல்லாருக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா? சின்ன பிரச்சனை வந்துட்டால் போதும், சின்ன வருத்தம் வந்துட்டால் போதும், சின்ன வியாதி வந்துட்டால் போதும், சின்ன ஒரு தடை வந்துட்டால் போதும், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் சவால் வந்துருச்சுன்னா உடனே சொல்லுவாங்க, என்ன ஜெபம் பண்ணேன், என்ன பைபிள் வாசித்தேன், என்ன சர்ச்சுக்கு போனேன், எதான் தசமபா காணிக்கலாம் ஆண்டவருக்கு கொடுத்தேன், ஆனாலும் எனக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கே. முறுமுறுக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுமா. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் நல்லவருங்கிறது எப்போ நீங்கள் ருசிக்க முடியும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா சவாலான சூழ்நிலையிலும் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி பழங்க. அல்லேலூயா சொல்லுமா. எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுங்கள். கஷ்டத்துக்கு நன்றி சொல்லுங்கள். நடந்து போகிறீங்க, காலில் முள்ளு குத்திருச்சா, காலில் முள்ளு குத்துனதுக்காக ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. வீட்டில் ஒரு கஷ்டத்துக்காக நன்றி ஆண்டவரே. இழப்பு வந்துருச்சா, இழப்புக்காக ஸ்தோத்திரம். யோபு பாருங்க, வீட்டில் மரணமே வந்துருச்சு. அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நன்றின்றான். எப்படி நன்றி சொல்ல முடியும்? அவனுக்கு தெரியும், நான் பரலோகத்துக்கு போகும்போது அங்கே போய் பார்ப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. என் வீட்டில் ஏற்பட்ட மரணம், என் வீட்டார் செத்து விட்டாங்க ஒரு ஆள், அதனால் என்னை கர்த்தரை விட்டு யாரும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஏன்? என் வீட்டால் எங்கே இருப்பாங்க? பரலோகத்தில் இருப்பாங்க. போனோன்னே நான் பரலோகத்திலே பார்க்க போகிறேன். அதனால் அவன் சொல்லுவான், கர்த்தர் தான்ப்பா எல்லாம் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவருங்கிறத எப்போ ருசிக்க முடியும் தெரியுமா? உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் என்ன மட்டும்தான் வாயில் வரணும், நன்றி. அல்லேலூயா சொல்லுமா. என்ன வரணும்னு சொல்லுங்க, நன்றி. நீங்கள் நன்றி சொல்ல பழகிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, கர்த்தருக்கு என்ன செய்வீங்க, நல்லவர்னு ருசிப்பீங்க. அல்லேலூயா சொல்லுமா. இன்றைக்கி நிறைய பேர் வாயில் பார்த்தோன்னா நன்றியே வரமாட்டேங்குது. எல்லாம் நல்லா இருக்குது, காரியமெல்லாம் ஜெயமாகுது, காசு நல்லா நிறையா இருக்குது, எல்லாம் வெற்றியாக இருந்தால் கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கொஞ்சம் பிரச்சனை, எதிர்பார்த்து நடக்கலை, தாமதமாகுது, பல தடைகள், பல சூழ்நிலை சவாலாக இருக்குது, என்ன நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா. அந்த சூழ்நிலையில் என்ன சொல்லணும் சொல்லுங்கள், என்ன சொல்லணும்? பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவருங்கிறத ருசிச்சு பாருங்க. அப்ப என்ன செஞ்சிடக்கூடாது, முறுமுறுத்தக்கூடாது. இன்னொரு வசனம் எடுத்து வாசிப்போமே. சங்கீதம் 34:8 வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சங்கீதத்தை தாவீது எந்த சூழ்நிலையில பாடினான் தெரியுமா? தாவீது என்ன செய்யறான், வனாந்தரத்தில் திரியிறான். சவுலுக்கு பயந்து வனாந்தரத்தில் திரியும் போது பார்த்தோன்னா பெலிஸ்திய படைகள் வர்றாங்க. பெலிஸ்திய படைகள் வந்தோடனே தாவீது அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை ஒரே அரெஸ்ட்டு அப்படியே பிடிச்சி கொண்டு போய் என்ன செய்யிட்டாங்க, பெலிஸ்திய தேசத்தை கூட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனால் அரண்மனையில் பெலிஸ்திய தேசத்து ராஜா அபிமெலேக்கு இருக்கான். அவனுக்கு முன்னாடி போய் ருப்பாட்டுறாங்க. ருப்பாட்டி அவன்கிட்ட சொல்கிறாங்க, ராஜா இவன் தான் தாவீது, இவன் தான் நம்ம கோலியாத்தை என்ன செஞ்சவன், கொன்னவன். நம்ம நாட்டுக்கு பெரிய சேதாரத்தை உண்டாக்குனது யாரு, இந்த தாவீது. இவனை பிடிச்சிட்டு வந்திருக்கோம், இவனை போட்டு தள்ளுங்க. இப்போ முன்னாடி என்ன நிற்கிது, ராஜா நிற்கிறான். ராஜாவுக்கு முன்னாடி கைதி மாதிரி யார் நிற்கிறா, தாவீது நிற்கிறான். சாக வேண்டியதான், வேறு வழியே இல்லை. உடனே மனசுக்குள்ள ஒரு பிளான் பண்ணுறான், பைத்தியக்காரன் மாதிரி நடிக்கணும்னு முடிவு பண்ணுறான். உடனே வாயில் என்ன செய்யணும், 2 பக்கம் நல்லா குளன்னு வாயை பூரா எச்சி நல்லா ஒழுக விட்டு, அங்கே கதவு இருக்குது, அந்த கதவை போய் என்ன செய்கிறான், நோண்டிக்கிட்டு பைத்தியக்காரன் மாதிரி ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உடனே ராஜா பார்க்குறான், டே தாவீது யுத்த புருஷன். தாவீது யாரு, யுத்த புருஷன். தாவீது யாரு, பராக்கிரமசாலி. தாவீது யாரு, பராக்கிரமசாலி, யுத்த புருஷன். இது யாரோ ஒரு பைத்தியத்தை வந்து பிடிச்சிட்டு வந்து அந்த பைத்தியத்தை ஏன் முன்னாடி இருப்பாட்டி, இந்த பைத்தியம் தான் யாருன்னு சொல்கிறீங்க, தாவீதுன்னு சொல்கிறீங்க, இந்த பைத்தியத்தை அடித்து துரத்துங்கடா, டே பைத்தியம் ஓடுறா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களா, துரத்தி விட்டாங்க. துரத்தி விடவுடனே பெலிஸ்திய தேசத்திலேருந்து இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி ஓடுறான். காடு மலை நினைச்சிடறான், ஓடுறான். அப்படி ஓடி எல்லையை விட்டு தாண்டி தான் ஏரியாவுக்குள்ளே வந்த உடனே பாட்டு பாடுறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அல்லேலூயா. நம்ம மதுரைக்காரா இருந்தால் என்ன சொல்லுவாங்க? என்ன ஆண்டவரே இப்படி கொண்டு வந்து மாட்டி விட்டீங்களா ஆண்டவரே, இப்படி போய் எதிரி கையில் என்ன செஞ்சு விட்டீங்க, மாட்டி விட்டீங்களே. அவன் துருவா பிடிச்சிட்டு போய் எங்கே விட்டாங்க, ராஜான். அவன் மட்டும் என்னை ஐடென்டிஃபை பண்ணதான் அன்னைக்கு செத்தே போயிருப்பேன். என்ன ஆண்டவரே. ஹலோ, கர்த்தர் நல்லவருங்கிறத நீங்கள் எப்போ ருசி பார்க்க முடியும் தெரியுமா? ஆபத்தில் சத்துரு உன்னை சிக்க விட்டான், ஆனால் அந்த ஆபத்துலேருந்து உன்னை காப்பாற்றினார் பார்த்தியா, அதை நினச்சி பார்த்து நீ சொல்லணும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவான். உங்கள் கூட இருந்தவங்க எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் செத்து போயிட்டான், வியாதியில் கிடக்கான், கடனில் இருக்கான், பல சிக்கலில் இருக்கான். உங்களை இவ்வளவாவது நல்லா வச்சிருக்காரு, அதை நினைச்சு பார்த்து நம்ம வாயில சொல்லணும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளது, நான் பாக்கியவான். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, சந்திக்கிற சவாலை வச்சு நல்லவர்னு ருசிக்க தெரியல. எப்பா இக்கட்டிலேருந்து காப்பாத்திட்டாரா, லேலுயா, தடையை மாத்திருக்காரா, இம்மட்டும் ஜீவனோட வச்சிருக்காரா, உன்னை நடத்திக்கிட்டு இருக்காரா, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறாரா, எப்பேற்பட்ட சவாலான சூழ்நிலை வந்தாலும் இன்னைக்கு உன்னை உசுரோட வச்சு உன்னை நடத்திக்கிட்டு இருக்காரா, யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கர்த்தர் உன் கூட இருக்காரா, அவர் உன்னை நடத்துறாரா. அப்போ நீ ருசிக்கணும்ல, வாயில சொல்லணும்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்குறேன்னு சொல்லணுமே. வலது வச்சு சொல்லுங்க சத்தமா, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்கிறேன். பிசாசோட பிளான்னா எப்படியாவது ஒன்றை ஆண்டவரா குறை சொல்ல வைக்கணும். அதுக்கு என்னென்ன சூழ்நிலையை கொண்டு வர முடியுமோ, என்னென்ன சவாலை கொண்டு வர முடியுமோ, என்னென்ன சுச்சுவேஷனில் உன்னை கொண்டு போக முடியுமோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் முயற்சியை எப்படி தோற்கடிக்கணும்னா, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா தோற்கடிச்சிருவீங்க. லேலுயா சொல்லுமா, லேலுயா. முள்ளு குத்திருச்சு, என்ன சொல்லணும்? என்ன ஏசப்பா இப்படி கொண்டு வந்து முள்ளை போட்டு காலில் ஒரே பாய்ச்சை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. லேலுயா என்ன சொல்லணும்? சோத்திரம்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ பிடியும் கீழே போட்டுறீங்க, சுகமாயிரும். லேலுயா சொல்லுமா, லேலுயா. பெரிய தடை வர்ற மாதிரி இருக்கும், சோர்ந்து போகாதீங்க. ஒரு நஷ்டம் வந்துருச்சு, சோர்ந்து போகாதீங்க. ஒரு இழப்பு வந்துருச்சு, சோர்ந்து போகாதீங்க. நன்றி சொல்லுங்கள், சோத்திரம் சொல்லுங்கள். எல்லாவற்றுக்கும் நன்றி சொன்னீங்கன்னா இழந்ததெல்லாம் கர்த்தர் ரெண்டத்தனையாக திரும்ப தருவார். லேலுயா சொல்லுமா. நான் சொல்வேன், உன் விசுவாசத்தை கர்த்தர் மேல இருக்க நம்பிக்கையை விட்டு உன்னை பிரிக்கிறதுக்கு 1000 சோதனைகளை கொண்டு வருவான், 1000 தடைகளை கொண்டு வருவான், 1000 பிரச்சனைகளை கொண்டு வருவான், 1000 மன உளைச்சலை கொண்டு வருவான், பல வேதனைகளை கொண்டு வருவான். அந்த சூழ்நிலாம் உன் வாயில வர வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னேன்னா அவர் உனக்கு நல்லவராய் மாறி எல்லா தீமைகளே ஆண்டவர் உனக்கு நன்மையாய் மாற்றி உன்னை ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க. ஒரு ஐயா ஊழியத்துக்காக கிளம்பி போறார், பஸ்ஸில் போகணுன்ட்டு. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, அந்த காலத்து பேட்டா செப்பல். வெளியே வந்தால் மழை பெஞ்சு சகதியாக இருக்குது. வேகமாக நடந்தால் என்ன செய்யும், செப்பல் அடித்து பின்னாடி பூரா என்ன செஞ்சிடும், செகதி பட்டுரும். அதனால் அவர் மெதுவாக நடந்து போகிறார். போனால் பஸ்ஸு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. பக்கத்தில் போகிறதுக்கு முன்னாடி பஸ்ஸு வந்துருச்சு, பஸ்ஸு போயிடுச்சு. ஒரு ஒன்றே கோவம், என்ன ஏசப்பா இந்த பஸ்ஸை பிடிச்சி தான் ஊழியத்துக்கு போகணுன்னு நினச்சிருந்தேன், இப்படி இந்த பஸ்ஸை என்ன செஞ்சுட்டேன், மிஸ் பண்ணிட்டேனே, இப்படி என்னைய மிஸ் பண்ண வச்சுட்டீங்களா ஆண்டவரே. நைட்டு பூரா மழை பெஞ்சு சகதி ஆனதுனால என்ன செஞ்சிச்சு, இப்படி ஆயிடுச்சு. முறுமுறுத்துக்கிட்டே ரொம்ப சோர்ந்து போய் இப்படி பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேனே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போனாராம். 1 மணி நேரம் கழிச்சு தான் அடுத்த பஸ் வரும். இன்னும் 1 மணி நேரம் போய் எங்கே காத்து கிடக்கணும், பஸ் ஸ்டாண்ட்லேயே காத்து கிடக்கணும் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு போனாலும் 1/2 மணி நேரத்தில் அடுத்த பஸ் வந்துருச்சு. இல்லையா சொல்லுமா. பஸ்ஸில் ஏறி கொஞ்சம் தூரம் போகிறாரு, ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் பார்த்தா ஒரு பஸ்ஸு பாலத்துக்கு கீழே பள்ளத்தில் தலைகளாக படுத்து கிடக்கு. இல்லையா எல்லாருக்கும் கை காலெலாம் உடஞ்சி மூக்கில் அடிபட்டு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆண்டர் பேசினாரேப்பா, இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியே, அந்த பஸ்ஸில் போகிறியா அப்படின்னாராம். வேணாம் ஆண்டவரே, இந்த பஸ்ஸுலேயே நான் போகிறேன். இல்லையா சொல்லுமா. நாம் நிறைய நேரம் நினைப்போம், இது நடந்தால் நல்லா இருந்திருக்குமே, அது நடந்தால் நல்லா இருந்திருக்குமே, அப்படியானால் நல்லா இருந்திருக்குமே, இப்படியானால் நல்லா இருந்திருக்குமே. எப்பா உன் வாழ்க்கை கர்த்தருடைய கையில் இருக்குது. லேலியா சொல்லுமா, உன் வேலை எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு.
நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இழப்பு வந்தாலும் சாத்தா என்ன சவால்கள் எப்போ ஏற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உன் வாயில் வர வேண்டியது எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக நன்றி 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 நன்றின்னு நன்றியை மாத்திரம் நீ சொல்லிக்கிட்டே இரு. அவர் உனக்கு நல்லவராக இருக்காரு. அவர் எல்லாவற்றையும் நன்மையாக முடிவு பண்ணுவார். எல்லாவற்றையும் அவர் நன்மையாக செய்து முடிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ருசிக்கணும். என்ன ருசிக்கணுமா? கர்த்தர் நல்லவருங்கிறத ருசிக்கணும். எப்போ ருசிக்கிறது? கஷ்டத்தில் தாங்க தெரியும். லேலியா சொல்லுமா, ஒரு உண்மையான விசுவாசிங்க எப்போ கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? கஷ்டம் வரும்பொழுது தான், வருத்தங்கள் வரும்போது தான், சவால் வரும் பொழுது தான், அற்புதம் தாமதிக்கும் பொழுது தான், எதிரடியான சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு விசுவாசி ஆண்டவருக்குள்ள நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான விசுவாசி. லேலியா சொல்லுமா, அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நான் நல்லவருங்கிறத என்ன செய்ப்பா, ருசிச்சு பாரு. இன்னொரு வசனத்தோட வாசிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசி. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுமா. யாருக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்காராம்? ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரை தேடுறவங்களுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் உனக்கு நல்லவராக மாறணுமா? தேவ சமூகத்தில் காத்துரு. டெய்லி காலையில் இருந்துச்சு ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, நைட்டு ஜெபம் பண்ணுங்க. வேலைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் கர்த்தரை என்ன செஞ்சுக்கோங்க, மனசில் என்ன செஞ்சுக்கோங்க, நினச்சிக்கோங்க. தேவ சமூகத்தில் காத்துருங்க. வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்காராம். லேலியா சொல்லுமா. அவனா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்போ வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்ற, என் சமூகத்தில் வந்து காத்திருக்கிற, என் பிரசன்னத்தில் வந்து காத்திருக்கிற, என்னுடைய அபிஷேகத்தில் வந்து காத்திருக்கிற, என் ஆலயத்தில் வந்து காத்திருக்கிற, ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகத்தில் வந்து காத்திருக்கிற உனக்கு நான் நல்லவராக இருந்து உனக்கு நன்மை செய்வேன். லேலியா சொல்லுமா. அவருக்கு காத்திருக்கிறது வீணு கிடையாது. வசனம் சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்யறான், பலன் அளிக்கிறார். அப்படின்னு அர்த்தம், ஆலயத்துக்கு வர்றியா, ஜெபம் பண்றியா, பாடுறியா, துதிக்கிறியா, ஆராதிக்கிறியா, தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கியா, அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு போறீங்க பார்த்தீங்களா, தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு அவர் சொல்றாரு, நான் நல்ல தேவனாக இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அவரை தேடுகிறவர்களுக்கு. யாருக்கு நல்லவரா? யாருக்கு நல்லவரே? தேடுறவங்களுக்கு. யாரை தேடணுமா? கர்த்தரை தேடணும். அல்லேலூயா சொல்லுமா. இதுக்கு தான் சாத்தான் பெரிய சவாலே கொண்டு வருவான். எதை தேடிடக்கூடாது? கர்த்தரை தேடிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதுக்கு அவ்வளோ போராட்டம் பண்ணுவான், அவ்வளோ தடைகளை உண்டு பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நீ ஆண்டவரை தேடிட்டேன்னா அவர் உனக்கு நல்லவராக இருந்து உனக்கு என்ன செஞ்சிருவார், நன்மை செஞ்சிருவார், உன் வாழ்க்கையில் நன்மை நடந்துடும். ஏன்னா ஏசாயா 58 கடைசியில் போட்டிருக்கு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, ஆசரிச்சேன்னா யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தினால உன்னை என்ன செய்வேன், போஷிப்பேன், உன்னை கண்மலையின் உச்சியிலவே என்ன செய்வேன், நீ என்ன செய்வேன், உயர பண்ணுவேன், பூமியிலே உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன்னு கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. ஆண்டவரை தேட விடாதபடிக்கு பல சவால்களை கொண்டு வருவான், விட்டுறவே கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா. பக்கத்தில் கையை பிடிச்சுங்க, கர்த்தரை தேடிக்கிட்டே இருங்க, அவர் நல்லவர், உங்களுக்கு நன்மை செய்வார். சொல்லுங்க, என்ன தடை வந்தாலும் விட்டுறாதீங்க, எவ்வளவு சவால் வந்தாலும் விட்டுறாதீங்க, எவ்வளவு தாமதம் வந்தாலும் விட்டுறாதீங்க, சாத்தா எந்த ரூபத்தில் வந்தாலும் விட்டுறாதீங்க. கர்த்தரை வைராக்கியமா தேடுங்க. சொல்லுங்க, கர்த்தரை வைராக்கியமா தேடுங்க, அவர் உங்களுக்கு நல்லவராக இருப்பார். கரங்களை தட்டி, கர்த்தரை தேடுகிறேன், கர்த்தர் எனக்கு நல்லவர், அவருக்கு நான் காத்திருக்கிறேன், அவர் எனக்கு நல்லவர். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தரை தேடலைன்னா நல்லவராக இருக்க மாட்டார். அவர் சமூகத்தில் காத்திருக்க அப்படின்னா அர்த்தம், நன்மை நடக்காது, அவ்வளோதான். கிருபையாக தான் இருப்பார், இரக்கமாக தான் இருப்பார், கைவிடவே மாட்டார். ஆனால் நன்மை நடக்கணும்னா, அற்புதங்கள் நடக்கணும்னா அவர் சமூகத்தில் காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. இன்னொரு வசனத்துல வாசிப்போம். சங்கீதம் 106:1 வாசிங்க. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் யாரா? நல்லவர். அதனால என்ன செய்யுங்க, அவரை துதியுங்க. ஆமென் சொல்லுமா. நீங்கள் நானும் நம்முடைய தேவனை ஆராதிக்கிறோம். ஏன் ஆராதிக்கிறோம் தெரியுமா? அவர் நல்லவர். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, எப்பா கர்த்தரை துதி. ஏன் துதிக்கணும் தெரியுமா? அவர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை தேடுறவங்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ கர்த்தர் நல்லவங்கிற ருசிச்சு பார்த்து
அவரை துதிக்கணும். எப்படி துதிக்கணுமா? நான் ஆராதிக்கிற என் இயேசு அவர் நல்லவர், ஆகவே நான் அவரை துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்ன செய்தான்? என்றென்றைக்கும் உள்ளதான். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எப்பா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது? விலகாதுனார். ஏன் தெரியுமா? ஒரு முறை கர்த்தர் உங்களை நேசித்து உங்களை அன்பு செலுத்தி உங்கள் மேலே கிருபை வச்சிட்டாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. சந்ததி சந்ததியாய் தேவனுடைய கிருபை உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? சந்ததி சந்ததியாய் தேவனுடைய அன்பு உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். சந்ததி சந்ததியாய் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். சந்ததி சந்ததியாய் தேவனுடைய மகிமை உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நான் நல்லவருங்கிறத நீ நம்பி துதிச்சேன்னா என் கிருபை உன்னை விட்டு விலகாது. யோசுவா பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோசுவா பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. லேலியா சொல்லுமா? யாரெல்லாம் ஆண்டவரை நல்லவராக பார்க்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் கிருபை விலகாது. லேலியா சொல்லுமா? கிருபை மட்டும் விலகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ஆபத்து எதுவுமே கிடையாது. கிருபை மட்டும் விலகிடுச்சுன்னா அது மாதிரி ஆபத்து எதுவுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நான் நல்ல தெய்வம், இந்த நல்ல தெய்வம் சொல்கிறாரு, என் கிருபை என்னன்னைக்கும் உன் மேலே என்றைக்கும் தங்கியிருக்கும். இல்லையா சொல்லுமா? தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் உன்னை கைவிட்டுவார்னு நினச்சிடாத, உன்னை மறந்துட்டார்னு நினைக்காத, உன் வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் தாமதமாகிட்டே இருக்கே அப்படின்னு நினைக்காத. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. எல்லா வேலைக்காக ஸ்தோத்திரம் சொல்லு, எல்லா பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம் சொல்லு, எல்லா தாமதங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லு. நீ ஸ்தோத்திரம் சொல்ல 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 என்ன நடக்குதுன்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க. இல்லையா சொல்லுமா? ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது என்ன நடக்குன்னா தடைகள் விலகி அற்புதம் வந்துடும். இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் தடை விலகாமல் இருக்குது. யோபு வாழ்க்கையில் அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினா பைபிளில் போட்டிருக்கு, இழந்த எல்லாத்தையும் ரெண்டத்தனையாக திரும்ப கொடுத்துட்டாரான். லேலியா சொல்லுமா? ஏன் ரெண்டத்தனையாக கர்த்தர் திரும்ப கொடுத்தாரு? அவன் கடவுளை மகிமைப்படுத்துகிறான். லேலியா சொல்லுமா? கடவுளை என்ன செஞ்சான்? மகிமைப்படுத்தினான். கடவுளுக்கு என்ன செஞ்சான்? ஸ்தோத்திரம் சொன்னான். கடவுளுக்கு நன்றி சொன்னான். அவன் நன்றி சொன்னதுனால ஆண்டவர் பார்த்தார், எப்பா இவ்வளவு சவாலான சூழ்நிலை கூட என்னை நீ கெட்டவர்னு சொல்லலை, ஏன் என்னை சோதிக்கிறீங்கன்னு சொல்லலை, ஏன் எனக்கு இவ்வளோ சவால்னு சொல்லலை, இந்த சூழ்நிலை கூட நீ என்ன செஞ்ச? எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொன்னதுனால நீ இழந்து போன அத்தனை நன்மைகளையும் ரெண்டத்தனையா நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். அல்லேலூயா. 1 நாளாகமத்துக்கு எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்க ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் என்ன சொல்லி துதிப்பாங்க அப்படின்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லி துதிப்பாங்க. லேலியா சொல்லுமா? ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை தேவனுக்கு ரொம்ப பிரியமான வார்த்தை. ஆமென் சொல்லுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயத்தில் போய் துதிக்க ஆரம்பிப்பாங்க. துதிச்சாங்கன்னா மேகம் இறங்கி வரும். லேலியா சொல்லுமா? அக்கினி இறங்கி வரும். லேலியா சொல்லுமா? ஏன் தெரியுமா? அவரை பார்த்து நல்லவரேன்னு சொல்கிற அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை. இன்னொரு வசனத்தோட வாசிங்க, ஒரு நல்லா புரியும். 2 நாளாகமம் 5:13. அவர்கள் ஒருமிக்க பூரிக்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீதவாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவனுடைய ஆலயம் மேகத்தினால் நிரம்பிருச்சு. லேலியா சொல்லுமா? இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியர்களும் ஆலயத்துக்கு போய் பூரிகளை ஊதி எக்காலங்களை ஊதி ஒருமனப்பட்டு எல்லாரும் சேர்ந்து துதிக்கிறாங்க. என்ன சொல்லி துதிச்சாங்களாம்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிச்சாங்க. துதிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பரலோகத்திலிருந்து ஒரு மகிமை இறங்கி வருகிறது, ஒரு மேகம் இறங்கி வருகிறது. ஆலயம் மேலே கர்த்தருடைய மகிமை, ஆலயம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சான்? நிரம்பி எல்லாரையும் பிரசன்னத்தினால நிரப்பிருச்சு. லேலியா சொல்லுமா? கர்த்தர் நல்லவர்னு சொன்னீங்கன்னா போதும், பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வந்துடுவார். லேலியா சொல்லுமா? எல்லாரும் ஒருமித்து 3 முறை சொல்லலாமா? ரெடியா? ரைட். எல்லாரும் வலது கை வச்சு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர்,
சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 கரங்களை தட்டி, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுமா, ஆலயத்தில் போய் ஜனங்க துதிக்கிறாங்க. என்ன சொல்லி துதிக்கிறாங்க? அவர் நல்லவர்னு சொல்லி துதிக்கிறாங்க. லேலியா சொல்லுமா, பிசாசுக்கு எரிச்சலே என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை பார்த்து நல்லவர்னு சொன்னால் பிசாசுக்கு எரிச்சல் வந்துடும். லேலியா சொல்லுமா, லேலுயா. அதனால அவன் என்ன செய்ய பார்ப்பான்? எப்படா குறை சொல்கிறேன்னு பார்ப்பான். நிறைய வீடுகளுக்கு ஜெபத்துக்கு போவேன். அங்கே பார்த்தா ஒரு தம்பி சர்ச்சுக்கு வரல. ஏன்டா? எனக்கு கல்யாணம் முடியலை, இன்னும் பொண்ணு கிடைக்கல. அதனால் பொண்ணு கிடைச்சப்பறம் தான் எங்கே வருவேன்? எனக்கு குழந்தை கிடைக்கல, அதனால் இனிமேல் நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். கல்யாணம் முடியாததுக்காக லேட் ஆகிறதுக்காக சோத்திரம்னு சொல்லணும். குழந்தை இன்னும் வரல, அதுக்காக சோத்திரம்னு சொல்லணும். லேலியா சொல்லுமா, நான் இடம் முடியும்னு பார்க்குறேன், அந்த இடம் முடியவே மாட்டேங்குது, அதனால் நான் சர்ச்சுக்கு வரல. இடம் முடியாததுக்காக சோத்திரம்னு சொல்லணும். என்ன பாஸ் இப்படி சொல்லித்தரீங்க? அப்படித்தான் இயேசுநாதர் சொல்லித்தராரு. லேலியா சொல்லுமா, தடையை வச்சிருக்கிறது யாரு? தடைக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறது யாரு? கர்த்தர். லேலியா சொல்லுமா, நீ பிசாசை மகிமைப்படுத்தினா தேவன் அற்புதம் செய்ய முடியாது. நீ ஓ வாயினால கர்த்தரை மகிமைப்படுத்தினா பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான், கர்த்தர் ஜெயத்தை கொடுத்துருவார். லேலியா சொல்லுமா, யாராவது உங்களை பார்த்து கேட்குறாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லிடக்கூடாது? நல்லா இருக்கேன். சத்தம் உங்கள் சத்தத்திலே தெரியுது. 30% நல்லா இருக்கேன், 40% நல்லா இருக்கேன், ஏதோ நல்லா இருக்கேன். கர்த்தருடைய கிருபையினால் நான் நன்றாக இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 அற்புதம் நடக்க வேண்டியிருக்கு, 1000 அதிசயம் நடக்க வேண்டியிருக்கு, நிறைய காரியத்துக்கு இன்னும் பதில் வர வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் மண்டையை போட்டு குடஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் வாயில் என்ன சொல்லணும்? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபையினால் நான் நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க. சத்துரு வெக்கப்பட்டு ஓடி போயிடுவான். நடா இவ்வளோ பிரச்சனையை கொடுத்துருக்கேன், இவ்வளோ தடையை கொடுத்துருக்கேன், இவன் இன்னும் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? கர்த்தர் நல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கான், ஆண்டவருக்கு சோத்திரன்றியான். என்ன செஞ்சிருவான்? இவன்ட்டு நம்ம பாச்சா என்ன செய்யாது, வலிக்காது, போயிட்டு வர்றேன் அடுத்த ஆள்கிட்டன்னு ஓடி போயிடுவான். லேலுயா சொல்லுமா, லேலுயா. நான் சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைங்க எந்த சூழ்நிலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை நல்லவராக பாருங்க. கர்த்தர் நன்மை செய்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் நன்மை செய்கிறார். என் வாழ்க்கை நன்மையை மாத்திரம் செய்கிறார். அவரை நேசிக்கிற எனக்கு எல்லாம் நன்மைக்காக நடக்கிறது, எல்லாம் நன்மைக்காக நடக்கிறது, எல்லாம் நன்மைக்காக நடக்குது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறார். பிசாசு என்ன செய்யறான்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும். பிசாசோட பிளான் என்னது? அவன் வல்லமைக்குள்ள, அவன் வலைக்குள்ள அவங்கள பிடிச்சி போடணும். பல பிரச்சனை, தடை, போராட்டம், வியாதி, பாவம், பல சிக்கல்கள், பல நெருக்கடிகள், தேவையில்லாத விஷயங்கள் என்ன செய்யறது? மாட்டிக்கிறது அப்படின்னு சொல்லி எப்படியாவது உங்களை அகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை கஷ்டத்தை, துன்பத்தை, வேதனையை கொடுக்க அவன் முயற்சி பண்ணுறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரா? நன்மை செய்கிறாரு. சாத்தான் வலைக்குள்ள அகப்பட்டுட்டேன்னு பயப்படாதீங்க, விடுவிச்சிருவாரு. அல்லேலூயா சொல்லுமா. வசனம் சொல்லுகிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக, விடுதலையாக்குறவராக அவர் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா சொல்லுமா. அப்போ கண்டுபிடிச்சுக்கோங்க, கர்த்தர் என்ன மட்டும் தான் செய்வார்? சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நன்மை மாத்திரம்தான் செய்வார். சொல்லுங்க, எனக்கு நன்மை மாத்திரம்தான் செய்வார், எனக்கு தீமை செய்யவே மாட்டார். சொல்லுங்க, தீமை செய்யவே மாட்டார். மனுஷர்கள் தீமை செய்வாங்க, பிசாசு தீமை செய்வான், பல விதத்தில் எனக்கு தீமைகளை கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவர் அந்த தீமையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிடுவார். லேலியா சொல்லுமா, அந்த தடையிலிருந்து விடுதலை ஆக்கிடுவார், அந்த கடனிலிருந்து விடுதலை ஆக்கிடுவார், அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்கிடுவார், அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கிடுவார், அந்த நெருக்கடியிலிருந்து விடுதலை ஆக்கிடுவார். ஏன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எனக்கு நன்மை செய்கிறவர், அதே நேரத்தில் எனக்கு வர்ற துன்பத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குறவர். லேலியா சொல்லுமா. இதுலேருந்து என்ன சொல்ல வர்றேன் கடைசியானா, கர்த்தர் நல்லவர், அவரை நல்லவராக பாரு, அவரை குறை சொல்லிடாத. லேலியா சொல்லுமா. அவரை முறுமுறுத்துறாத, அவரை கேள்வி கேட்டுறாத, சோர்ந்து போயிடாத, இயேசுநாதர் மேலே கோச்சிக்கிட்டு
படுத்து கிடக்காத. ஏசுநாதர் மேலே கோச்சுக்கிட்டு பைபிள் வாசிக்காமல் கிடக்காத. ஏசுநாதர் மேலே கோச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வராமல் உட்காந்துட்டு இருக்காத. ஏசுநாதர் மேலே கோச்சுக்கிட்டு எதையாவது உன்னை பண்ணிக்கிட்டு இருக்காத. அவர் நல்லவர், அவர் உனக்கு நன்மை செய்கிறவர், அவர் உன்னை விடுதலையாக்குறவர், அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், அவர் உனக்கு நன்மை மாத்திரம் செய்கிறவர். லேலியா சொல்லுமா, எல்லா பிரச்சனைக்கும் தடைக்கும் போராட்டத்துக்கு காரணம் யாரு? பிசாசு. அவன்கிட்ட கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுப்பார். லேலியா சொல்லுமா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எழுந்து நிற்போம், கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நான் நல்லவருங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் உன்னை குறித்து நலமான திட்டங்களை வைத்திருக்கிறேன், நன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதமான திட்டங்களை வைத்திருக்கிறேன், உயர்வான மேன்மையான செழிப்பான திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்லன்னு கர்த்தர் சொல்றாரு. ஜீசஸ். பிசாசு உனக்கு தீமை செய்ய பார்ப்பான், ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மை செய்கிற தேவன். பிசாசு எந்த ரூபத்திலேயாவது என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம், என்ன தீமையை கொண்டு வரலாம், என்ன நெருக்கடியை கொண்டு வரலாம், ஆண்டவருக்கு விரோதமா உன்னை எழும்பி பிரிக்கும்படி பல சவால்களை முன்னாடி கொண்டு வருவான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் சொல்லு. வாயை திறந்து சொல்லுங்க, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். வாயை திறந்து சொல்லுங்க, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், தேவனை கேள்வி கேட்க மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன், தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன். சத்ருவ மனசுல சொல்லுவான், கடினமான சூழ்நிலையில் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கும்படியாக பலவீனமான வார்த்தைகளை பேசும்படி அவன் முயற்சி செய்வான். வேதம் சொல்லுவது, யோபு தன் நாவினாலே தேவனை குறை சொல்லவும் இல்லை, புறங்கூறவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். வலதுகை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய எந்த சவாலான சூழ்நிலையிலும் உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லுவேன். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சந்திக்கிற எல்லா கடினமான சூழ்நிலைக்காகவும் உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லுவேன்ப்பா. ஒருவேளை கடந்த நாட்களில் கடவுள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா, முறுமுறுத்திருந்தா, ஏதாவது நீ பேசியிருந்தா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உங்கள்கிட்ட நான் ஏதாவது கோச்சிக்கிட்டு இருந்தா கூட மன்னிச்சிருங்க. எனக்கு அற்புதம் நடக்கலேன்னு சொல்லி ஜெபத்தை குறைச்சிருந்தா மன்னிச்சிருங்க. நான் நினைச்ச மாதிரி எல்லாம் அமையலேன்னு சொல்லி வேதத்தை குறைச்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. நான் விரும்புகிற காரியம் இன்னும் நடக்கலேன்னு சொல்லி சோர்ந்து போய் உங்களை விட்டு தூரமாக போய் நான் ஏதாவது பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. கர்த்தர் நல்லவர் என்கிறத இனிமே நான் ருசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. தாவீது கடினமான சூழ்நிலையில ஆண்டவரை பார்த்து சொன்னா, கர்த்தர் நல்லவருங்கிறத நான் ருசிக்கிறேன்னு சொன்னா, இம்மட்டும் நீ ஜீவனோடு இருப்பது அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான். இம்மட்டும் உன்னை நடத்திக்கிட்டு இருக்கிறது அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான். அவர் மேல வச்ச கிருபையினால தான் இவ்வளவா நீ இருக்கிற. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே நீர் நல்லவர்னு சொல்லுங்க. உங்களை நான் நல்லா இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு நல்லா உங்களை அறிஞ்சுக்கிட்டேன். நீங்க நல்லவர்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே. சாத்தானுடைய சோதனையில நான் உங்களை இனி முறுமுறுக்க மாட்டேன், இனி குறை சொல்ல மாட்டேன், இனி கேள்வி கேட்க மாட்டேன். இனி எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம்னு சொல்றேன். சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அற்புதம் தாமதமாகிறதுக்காக ஸ்தோத்திரம், தடைகள் வந்ததுக்காக ஸ்தோத்திரம், பிரச்சனைகளை சந்திச்சதுக்காக ஸ்தோத்திரம், நான் சந்திச்ச எல்லா சவால்களுக்காக ஸ்தோத்திரம்.
அவர் நன்மை செய்கிறவர், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வந்த எல்லா தடையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை விடுதலை ஆக்குங்க, என் பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க. என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற எல்லா பிசாசின் சவால்களிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவீராக, விடுதலை ஆக்குவீராக, விடுதலை ஆக்குவீராக, விடுதலை ஆக்குவீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தாமதங்கள் விலகட்டும், தடைகள் விலகட்டும், போராட்டங்கள் விலகட்டும், வியாதிகள் விலகட்டும், நஷ்டங்கள் விலகட்டும். அனைத்திலிருந்தும் கர்த்தர் என்னை விடுதலையாக்குவீராக. அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படுகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குறது, 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 கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குறது. விடுதலை. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாய் விடுதலை. உனக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள் 7 வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வந்தவர்கள் 7 வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். கர்த்தர் உனக்காய் எழும்பி அவர் யுத்தம் பண்ணுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது என்று சொன்ன பொழுது தேவனுடைய வீடாகிய தேவாலயம் மகிமையினால் நிரம்பிற்று. இன்னொரு வசனம் இருக்கு. ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போய் பலிபீடத்தில் பலி செலுத்தின பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்றது. அப்பொழுது ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க. தேவனுடைய வீடாகிய இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரத்தக்கதாக கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிமை மகிமை இறங்கட்டும். ஒவ்வொருத்தர் சரீரங்களில் கர்த்தருடைய மகிமை, சுகமாக்குற மகிமை, விடுதலையாக்குற மகிமை, அபிஷேகிக்கிற மகிமை, பரலோக தேவனுடைய மகிமை ஒவ்வொருத்தர் மேலே இயேசுவின் நாமத்திலே அது இறங்கட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசிக்கிறேன். என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை எத்தனை முறை அற்புதம் செஞ்சு என்னை பாதுகாத்தார், மட்டும் ஜீவனோட வச்சிருக்காரு. எவ்வளவு கடினமான சூழ்நிலாம் நான் ஜெபிச்சப்பலாம் என் ஜெபத்துக்கு பதில் கேட்டு மட்டும் எனக்கு நீங்க நல்லவரா இருந்திருக்கீங்க. நான் தான் நிறைய நேரம் உங்களுக்கு உண்மை இல்லாம இருக்கேன். இன்னைக்கு நான் மறுபடியும் நம்முடைய அன்புக்குள்ளாய் வருகிறேன், நம்முடைய நேசத்துக்குள்ளாய் வருகிறேன், நம்முடைய பாசத்துக்குள்ளாய் வருகிறேன். இனி கர்த்தரை நான் இன்னும் அதிகமாக ருசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. சொல்லுங்க. கர்த்தாவே, நான் உம்மை இன்னும் அதிகமாக ருசிக்க, நல்லவர் 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 நல்லவர்னு உங்களை அதிகமாக ருசிக்க நீர் எனக்கு உதவி செய்வீரா. எல்லா சூழ்நிலையில நான் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லுவேன், முறுமுறுக்க மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன், நன்றி சொல்ல போகிறேன். சத்துரு தான் கெட்டவன், அவன் தான் எல்லா பிரச்சனையும் கொடுக்குறான். ஆண்டவர் அதுக்கு காரணம் இல்லை. அந்த பிரச்சனையிலிருந்து அவர் தான் என்னை விடுதலையாக்குற தேவன். தகப்பனே, நல்ல தெய்வத்தை தொழுது கொள்ளக்கூடிய ஆராதிக்கக்கூடிய வாய்ப்பை நீர் எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு எல்லா துதிகான மகிமையை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.